சாப்பாடு எடுத்துமாவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. காலையில 6 மணிக்கு வர சொல்றாங்க ஏறி வேலை. இல்லனா கவர்மெண்ட் வேலை சீட்டு கீச்சிடுவாங்க. அங்க போட்டோ எடுக்கறாங்க. வீட்ல போட்டோ எடுக்க ஆள் கிடையாது. காலையில 6 மணிக்கு நாங்க போய் ஏறி உள்ள குடிஞ்சோம்னா நெத்தி வர நேரத்துல விழா 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 சாமியா வீடியோ போட்டு வீடியோ எடுத்து விட்டாங்க என்ன பாத்துக்கலாம். என்ன ஓசில ஒலியுமா நானும் பாத்துக்கிறேன். வீடியோ எப்படி இதெல்லாம் காரணம் நீதானே. செட்டா அடக்கம் இருக்கும். காலையில 6 மணிக்கு போய் வேலை செஞ்சோம்னா நெத்தி வர நேரத்துல விழா 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 அப்படியே காவா பிடிச்சி விட்டு நாட்டுக்கால் ஓட்டி வேற கால் வேலைக்கிறாங்களா. நீ சொன்ன மாதிரி அதுக்கு முன்ன 10 மணி 11 மணிக்கு போவீங்க. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுத்துறாங்களா. அங்க போட்டோ எடுக்கிறாங்க. வீட்டுல போட்டோ எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளக்காரங்க எழுந்தாலும் பாக்கத்துல பசங்க எழுந்தாலும் பாக்கத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. தலையை கிச்சு ஓத்துக்கிட்டேன் போட்டோ எடுத்துட்டாங்களா. அப்படியே பேய் வேறு போய் நிக்கிறீங்க. 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்புறம் மந்தி எடுத்துக்கிட்டு ஏறி உள்ள இறங்குறீங்கன்னா 6 மணி நேரம் கட்டுப்படி போட்டு இருக்கிறீங்க. அரைபாட்டு மணி தேரலாங்க. உடனே மந்திர லட்சத்துக்கு பாக்கிட்டு பொம்னாட்டுக்கு தச்சரியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குறுப்பு. இப்பெல்லாம் 20-25 பேர். 4 குடும்பம் நாசமா போச்சு போ. 25 பேர் அப்பா. ஆமா. மத்திரையில உட்காந்து பொம்னாட்டுக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா கிடைக்கிறா. அவனை வச்சுக்கிறானாடி அவன் இவனை வச்சுக்கிறானாடி. இதெல்லாம் உட்காந்து சொல்றான் அவன் எவனு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அனுபவிக்கணும் தெரியா. வாங்குற 150 ரூபாய் 180 ரூபாய் சம்பளத்துக்கு ஆம்பளை வண்டியில பெட்ரோல் போட்டுக்கணும். எத்து போய் உண்ணும் எட்டாது எத்து போய் உண்ணும் எட்டாது உண்ணும். அந்த ஏரியில இருந்து ஒரு 4 அடி நடந்து வரக்கூடாது. ஆம்பளை வண்டியை தத்துக்கு நேரம் ஆச்சுன்னா என்ன பிடிக்க இந்த வீட்டுல. ஒரு வாரம் வேலை செய்து 9 வாரம் ஆகுது. அந்த துட்டு வச்சாரோ அப்பப்போ போய் காடு சொல்லி பாக்குறான். நான் என்னன்றேன் உன்னை சொல்லி தப்பு கிடையாது. என்ன சொல்லணும். ஆமாமா என் புத்தி செருப்பாலேயே அடிச்சுக்கணும். வாங்கி எனக்கு புது செருப்பு வாய முடியா. வேணாம் 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 சொல்லும் போது தெரிஞ்சு கொடுக்கணும். 3ஆவது வர தாலி அறக்கும் ஏவி எடுக்கும் உனக்கு கல்லு கரமாங்கிற படைக்கும். சொல்லி சொல்லு. நான் வந்தேன் பாரு பலகாரம் கொண்டதோர பலகாரம் படைக்கும் உனக்கு. நான் வந்தேன் பாரு என் புத்தி அடிச்சுக்கணும். 3ஆம் தரம் நீ எனக்கு தாலி அறக்க வந்த. இல்லைன்னா உன்னை அனுப்பிட்டு மொண்டுக்கு இருப்பாளுங்க. உன்னை அனுப்பி அதிகம் மொண்டுக்குவாங்க. அம்மால ஓடி கஷ்டமாலாம். வயசுக்கு வந்து 16 வருஷம் ஊட்ட மக்கி கேட்ட கரம்பேறி போய் 3ஆம் தரமா உங்க ஒப்பையா கட்டிக்க தாலியில கஷ்டம். தாலி அறக்க வந்தாரா தாலி. நான் வயசுக்கு வந்து 16 வருஷம் வீட்டுல கத்துறேன். நீ ஏதோ 10 நாள் செருப்பு தேற மாதிரி என் வீட்டுக்கு வந்து 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 போனேன். ஐடி சுத்திரி மூஞ்சி பாக்குது. அம்மா அழகில்லையா. ஐயோ அம்மால இன்னைக்கெல்லாம் நெக்கு வச்சுட்டு பார்க்கலாம். ஆமா கிளி கொஞ்சது நாய் நக்கு. அவன் மூஞ்சி பல்லும் பாருப்பா எப்படி கிட்டியா. இந்த ஏரியில ஜேசிபி மண்ணு வாங்கிட்டு பகுதி தூக்குமா. எனக்கு அழகு என் பல்லு தாண்டா. அறுத்துருவேன். உன்னை சொல்லி தப்பு இல்லமா. அதான் உன்னை சொல்லி தப்பு இல்ல. நல்ல குடும்பத்துல கது மூடு நல்ல குடும்பத்துல பொண்ணா பிறந்தீங்கன்னா கணவனுக்கு மரியாதை கொடுப்பேன். குடும்பத்தை அடிச்சு நடப்பேன். போய் புறம்போக்கு சாத்தில பொண்ணு எடுத்துனேன். என்ன சொல்லி புறம்போக்கு பொண்ணு புறம்போக்கு நாதாரு கேட்டு பாரு. வந்து கட்ட வரத்துல யாரு புறம்போக்கு தெரியுண்டியா. அங்கே அடி போற கட்ட வச்சா போற மொத்த ஆர்டிக்கு வாடிய நாதார் மேல சுத்துறா. ஸ்கூட்டி எடுத்து குடுத்துட்டு மனவரியா சுத்துறாப்பா. எவன் தான் பெட்ரோல் போடுறான். யாரு பாத்து கட்ட புறம்போக்கு. நீ அடி புறம்போக்கு பையா. யாரு வக்கத்து பையா. இந்த வாங்கி தரேன். இந்த நாதாரு போற அசிங்கப்படுவே புறம்போக்கு புளியா போற வழியில சொந்த ஊர் இல்ல படுக்க பாயில ஒரு சொந்த தண்ணி கதி கிடையாது. ரக்கத்துறாயே நீ போறதுக்கு பாவா போறதுக்கு உங்க தங்கச்சி பாலே நபி உச்சதாதா உபேதாதா மாமா மச்சா பரபர போறதுக்கு யார் கேக்குற போறதுக்கு அடே வர காரி இந்த கஸ்மா அங்க டெஸ்பின் வச்சுக்கறாங்க. அதுல ஏய் நான் குடும்பம் பரவாக அடி பரவாக நீ தாடி பரவாக நீ பரவாக உங்க அப்பா பரவாக உங்க அம்மா பரவாக உங்க அக்கா தங்கச்சி பரவாக அண்ணன் பரவாக உன் பரம்பரை பரவாக உன் ஆம்பியா பரவாகடி பரவாக மாத்த நல்ல ஜெல்மண்டா தூர் மாச்சாது. அண்ணா அவங்க ஆம்பியா யாருன்னா. அவங்க ஆம்பியா அசிவாட மாதிரி சொல்றியாப்பா. நீ தான பரவாக யாரியா இனிமேல் நான் வாழ மாட்டேன். போடி தெருவால வச்சு போனா தோத்தால 10 பேர் வருவா. யாருக்கு கொண்ட காட்சி போனா பின்னல் காட்சி போடி உங்க அம்மா. ஓஹோ எத்தனை பேர் வருவாங்க பாத்தா ஆட்டா உங்க காரி. சரியா
போடா அப்படி. ஏய், எல்லாரும் ஆல் ரவுண்ட் வர்றா. ஏய் இது மாதிரியா? ஏய் பண்ணாத. ஏய் பண்ணு. ஏய் இது மாதிரியா? ஏய் யாரு போறப்பா பையா? யாரோட பேசிக்கிறா கேக்குதா? ஏய், எது வந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டேன். யாரு மாமா? ஓ எனக்கு மாமியாரப்பா. மாமியாரா? பொண்ணு சண்டை போட்டு வந்துக்கிறா சிரிச்சு காட்டுறாதியா? மாமியாரா செம்ம கடுப்புல இருக்கிற உன் மேல. இல்ல தீபாவளிக்கு கால் தவற மோதிரம் போடாதுக்கிற. போகாத நான் பொறுப்போக்கு. யாரா? போகாத பொறுப்போக்கு. அத்தனை கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காது இந்த பக்கம் நீ சிரிச்சு சொல்லி அனுப்புமா? வேற தனியாக்கிற வீட்டுல இல்லம்மா, எல்லாரும் பொம்பளை கிடைக்கும். மனசாட்சியோட பேசணும். நான் பொண்ணு பேச 4 நாள் ஆகுது. நான் எப்படி கஞ்சி வைக்கிறது? புள்ள பெத்த பொம்மையா கேட்டுக்குமா? புள்ள பெத்த 4 நாளா தான் ஆகுதா? ஆம்பியாருக்கு கஞ்சி எடுத்துட்டு வர மாதிரி பச்சை உடம்புக்காரி ஆடிக்கிறேன். புள்ள பெத்த வாபத்தை ஆடிக்கணும் வருவாளா? ஏய் குடும்பம் கட்டுற மரியாதையா வா. ஏய், இப்ப கூட உனக்காக வரலடா. நீ எல்லாம் குடிச்சு ஆயிட்டு போற. ஆமா என் புள்ள போடுவேன் தனியா. குழந்தை முகத்தை பாரு வார ராஜா. பாமியாரா பொண்ணுக்கு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட காமெடி எகிரி இருக்கு உங்களுக்கு. ஆமா, காமெடி எடுத்தாரா எனக்கு. ஏய் குடும்பம் இருந்தா சண்டை சச்சரவு இருந்தா செய்யும். சண்டையே இல்லைன்னா அது குடும்பம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரணும். 2 பேரும் உடனே ஒன்னா சேர்ந்துடணும். சரிடா? அப்பப்ப கைட்டு போச்சியா? எங்க காய்ட்டு போட்டுனா இது என்ன தாலி கவுரா கண்ணு விட்டு மூங்கனா கவுரா? எதுக்குன்னு கேக்குறேன். குத்துன்னு குத்துது சனி. இதுவா மானாவரியா குத்தாத்த இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி செய். நடுவுட்டாட்ட 3 ஆணி வச்சுட்டு இந்த கைக்கு மாட்டு புது பல்லாவில தண்ணி வச்சுட்டு 16ஆவது நாள் காரியம் பண்ணி 17ஆவது நாள் கறியை தது காசு ஊத்தால கொண்டாடு. நீ சாவணுமே. ஹோட்டல் ஐயோ வேணாம். விதவிதமா பொட்டு வச்சுக்கோ. கலர் கலரா படம் கட்டிக்கிட்டு கொத்து கொத்தா பூல வச்சுக்கிட்டு தெருவில் பண்ணு வச்சுக்கோ. மகாலட்சுமி சாமியா பொட்டுக்கும் பூனாலும் நீ உயிரோடு. ஆமா சாவன போடு போடு குடிபிடி. என்ன நக்குதா? கட்டின நாளைக்கும் படியாதான் இருக்குது. என்ன நக்குதா தல? என் ஆத்தா வீட்டுல 3ஆம் மாசம் போட்டாங்க. அது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அதுவே ஒன்னில தான் கட்டிட்டு ஒண்ணு கேட்டு போடுறாரு. ஏமா எதுமா கடையில வைக்கிறான். கடையில வைக்கிற சந்தேகப்படக்கூடாது. வீட்டுல வச்சு தான் திருட தேடி மூடுவான். அதனால 10 ரூபாய் எடுத்து போய் சேட்டு கல்ல வச்சுக்கிறேன். அப்படியே திருட வந்தா கூட ரசீது எடுத்து அவங்க கொடு. சவுகரி வந்தா மூட்டு மாட்டோம். இல்லைன்னா முட்டு மாட்டுமோ தங்கம் பண்ணினா வெளியே தோங்கடாத உள்ள எடுத்து வை. எனக்கு குசு வந்துச்சு. என் காலில் இந்த மணிக்கு பொம்மைக்கு காலில் ஆம்பளை பாரு. என்ன சொன்னாலும் கேட்டுருப்பாங்க நினைக்கிறேன். வேற ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி அப்பா போய் எடுத்துறான். நல்ல வேலை யாரும் பாக்கல. அட பையா பொம்னாட்டி கால்ல இந்த கம்மனாட்டி எனவே ராத்திரில எடுத்துட்டு போய் வீரங்களை போறேப்பா. நீ வருத்தப்படாத. பாரு கஞ்சியம் வாழைக்கருவான வறுத்து எடுத்துட்டு வந்து. வாழைக்கருவான். ஆமா வாழைக்கருவான். வாழைக்கருவான். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த என்ன? வாய்க்காக வர மிளகாக வர கட்டில வர வெண்டக்காய் வர எல்லாத்துக்கும் வர அதெல்லாம் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கஞ்சி வேறன்னு சொன்ன அது என்னன்னா வேற? என்ன வேற? கஞ்சி வேற. ஏய் கஞ்சி வேற இல்லப்பா. சாப்பிடுற கஞ்சி வீட்ல இருந்து இங்க வரோம். அதுக்கு சண்டை போட்டு இருக்கிறீங்க. அவங்க சொன்ன மாதிரி தார்பால் உட்காந்து அப்படித்தான் பேசுவீங்க. இறங்கி வந்து இப்படி உட்காரு. ஆனா எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே உட்காரு. ஏய் குழந்தை எங்க போட்டு வச்சா? குழந்தை பின்னாடி அந்த கரும்பை நான் கத்துட்டு வந்துக்கிறேன். ஐயோ கொள்ளாடி சுத்தி திரி பாயங்க. கோயிலாண்ட போட்டு வந்துக்கிறேன். ஐயோ 4 குழந்தை திரி குழந்தை. மச்சி நீங்க போறீங்க